என்ன சார் யாரும் கூப்பிடல? கேட்டுதா? கேட்கலையே. அப்போ கூப்பிடல. அது இல்ல சார், இன்னும் யாரும் ஷாட்டுக்கே கூப்பிடலையே. எப்படிப்பா கூப்பிடுவாங்க? வாங்க சார் தான் கூப்பிடுவாங்க. அது இல்லப்பா, நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், முன்னாடியே கூப்பிட்டு நிக்க வைக்க முடியுமா? அவங்க எல்லாம் பொசிஷன் பார்த்து லைட் செட் பண்ணி எனக்கு பதிலா டம்மியா ஒருத்தர் நிக்க வச்சு அந்த இடத்துல லைட் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன கூப்பிடுவாங்க. நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல சார். லேட் ஆகும் தெரிஞ்சா இதுக்காக சார் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து பஸ் பிடிச்சி அவசர அவசரமா ஓடி வந்திருக்கிறோம். பஸ்ன்னு சொல்லாதா, பேருந்துன்னு தமிழ்ல சொல்லட்டுமா? அடையாடுறான் அறிவு கட்டவன். பஸ்ன்னு சொன்னா நம்மள மதிக்க மாட்டாங்கடா. கேப்ல வந்துன்னு சொல்ல சார். கேபிள எப்படி சார் வர முடியும்? பஸ்ஸுக்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் தான் எடுத்தேன். அதுவும் 3வது ஸ்டாப்பிங் டிக்கெட் எடுத்துட்டு 7வது ஸ்டாப்பிங்ல இறங்கி வந்திருக்கிறோம். அசிஸ்டன்ட் வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் அங்கங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம அப்படியே அந்த பந்தாவை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்டா. இப்ப காலைல நீ என்ன சாப்பிட்ட? 4 இட்லி, ஒரு பூரி செட்டு, ஒரு பொங்கல், ஒரு உளுந்து வடை. நீ என்ன சாப்பிட்டேன்னு என்ன கேளா? நீ என்ன சாப்பிட்ட? சாரி சார், நீங்க என்ன சாப்பிட்டீங்க சார்? ஓட்ஸ் குடிச்சிட்டேன். இது ஓட்ஸ். உண்மையை சொல்லுங்க சார். உண்மை என்னன்னா, பக்கத்து வீட்டு வாட்டி பத்துங்க இருந்தது. அது பக்கத்துல ஏதோ ஒரு சொம்புல கஞ்சி மாதிரி வச்சிருந்தது. நேத்து கஞ்சா முந்தின கஞ்சான்னு தெரியல. தூங்கினால எடுத்து குடிச்சிட்டு வந்தேன். ஆனா அதை அப்படி சொல்ல முடியுமா? இங்க நான் ஓட்ஸ் குடிச்சிட்டு வந்தேன் அப்படியே ஸ்டைல சொல்ல வேண்டாம். அந்த பந்தா மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு ஆர்டிஸ்ட்னா அது அந்த ரேஞ்சில் இருக்கணும். எதுக்கு சார் அது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு திரியுறீங்க? அப்படி நம்ம சொல்லும். நீ அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்ட் வேலையை மட்டும் பாரு. நான் புரியுதா? உன்னை எதுக்காக கூப்பிட்டு வந்த? கொடை பிடிக்கும் நீ போதல. அசிங்கமா இருக்கு சார். டேய், கொடை பிடிக்கிறதுதான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு அசிங்கப்பட்டா எப்படி? எதுக்கு வேலைக்கு வர நீ? அது இல்ல சார், ஒரு ஷூட்டிங் ஒரு ஆர்டிஸ்ட் கருப்பு கொடை பெருசா வாங்குறத விட்டு லேடிஸ் கொடை போய் வாங்கி இருக்கிறீங்க. இதான் அசிங்கமா இருக்குன்னு. அவங்க அதை வாங்கலையப்பா, நம்ம என்ன பண்றது? யாரு? பக்கத்து டக்கா அது இதான் வச்சிருந்தது. சரி நீ ஷூட்டிங் போற பிரிடாத, பிரிச்சு புடி. ஏன்டா அசிங்கமா இருக்கு சார் எனக்கு புடிடா. தொப்ப இடிக்குது இல்ல, கொஞ்சமா தின்னா தானே. ஷூட்டிங் வந்துட்டாக்கா அவன் என்னென்ன குடுக்குறானோ அத்தனையும் வாங்கிட்டு வந்து சொல்றீங்க. அப்புறம் 3 வாட்டி வாங்க சொல்றீங்க கரிசோறு போட்டா. டேய், நான் சொன்னது என் தொப்பு இல்ல, உன் தொப்பு. தள்ளி வை. எல்லாத்தையும் நீயே சாப்பிட வேண்டியது. தண்ணி எங்க இருக்க? இதோ இருக்கு. கண்ணாடி எங்க இருக்கு? இதோ இருக்கு. சீப்பு எங்க இருக்கு? இதோ இருக்கு. டேய், என்னடா அப்படி காமிக்கிறா? பையில இருக்கு, எடுத்துக்கங்க. திரும்படா. ஏண்டா நீ எடுத்து கொடுக்க மாட்டியா? எப்படி சார் எடுத்து கொடுக்கறது? ஒரு கையில கொடை, இந்த கையில கண்ணாடி, 10 வாட்டர் கேனு, இப்ப சைடுல சீப்பு. எப்படி எடுத்து கொடுக்கறது? சரி, இந்த கொடையை பிரிச்ச மணிக்கு அப்படி வை. யாராவது வந்தா எடுத்து புடி. வர்றவங்களுக்கா? எனக்குடா. அசிஸ்டன்ட் மாதிரி நடந்துக்கடா. ஓகே சார், உங்களை எல்லாம் உட்காருங்க. எனக்கு தெரியும், என்ன அப்பெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. பக்கத்துல இருந்து சார் சாப்பிட்டு ரெடி தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் ஏன் எந்திரிச்சிங்க? இல்ல யாரையோ கூப்பிட்டாங்க. யார கூப்பிட்டாங்க எந்திரிச்சேன். பரவாயில்ல, எதுக்குமே அஞ்ச மாட்டேன்ல நீ. 40 வருஷம்டா இப்படியே தானா? டேய், இப்படியே போவாரா? சிங்கிள் நைட்ல சிட்டுக்குருவி சிங்கமா மாறும். அப்போ நீ மாற மாட்ட. டேய், அசிஸ்டண்டா வந்தா அசிஸ்டன்ட் வேலையை மட்டும் பாரு. ஏன் நான் தான் இருக்கிறேன்ல, என்ன கேட்டுதானே உன்னை கூப்பிடுவாங்க. அல்ல நம்மள சொல்றாங்க, அது கூப்பிடல. ஏன் ரூம் இல்ல? இருக்க, இங்க ஒரு 10-15 ரூம் இருக்கப்பா. ஏசி ரூம் இல்லையான்னு? 7-8 இருக்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு கொடுக்கல? ஐயோ, எனக்கு அது பெருசா நான் பயன்படுத்திட்டு இல்லப்பா. ஏன்னா ஃபுல் ஏசி உடம்புக்கு ஒத்துக்காது. இயற்கை காத்தோட உட்காந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதுக்காக தான். ஆனா ஒண்ணு, குடுக்குறன்றது எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி எங்கிட்டயே குத்துற பத்தியா? உங்ககிட்டயே குத்துறேன்னா எப்படி? எனக்கு கொடுப்பாங்கப்பா, நான் தான் வேணான்ட்டேன். நான் கேட்டேன் காலையில, அந்த ஆளு எல்லாம் ரூம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போயா அப்படின்ட்டானுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு ஷூட்டிங் போனார்னா 4 கேரவன் ஏசி ரூம் இருந்தா கூட அது உள்ள போக மாட்டாரு. வெளியே சேர் போட்டு தான் உட்காருவாரு. அவருக்கு கொடுத்தாலும் வேணான்ட்டு வெளியில உட்கார்றாரு. நீ கேட்டாலும் குடுக்கறது இல்ல, அதனால இப்படிதான் உட்காரணும். எனக்கு நீ ஒருத்தம் போதண்டா. நீ கிளிக்கிற 7 அசிஸ்டண்டா வருவாங்க. நான் வந்ததே பெருசு. வேலை இல்லைனாலும் வந்தேன். இருந்தா வந்திருக்கவே மாட்டேன்றேன். சரி, விட்றா. சரி, நானும் காலையில வந்ததுல இருந்தே கேட்கலான்னு பார்த்தேன். லஞ்சே வந்துருச்சு. லஞ்ச் வந்துருச்சா? ஏய், நீ என்ன பண்ற? மறக்காம ஒரு பெரிய தட்டை எடுத்துக்க. அதுல ஒரு 10 பவுல் எடுத்து வச்சுக்க. காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பொரியல், அப்புறம் ஊறுகாய் மறக்காம வாங்கிக்க. அதே போல 2 மறக்காரா மச்சை வச்சிருப்பாங்க, அதையும் வாங்கிக்க. 2 சப்பாத்தி கொடுப்பா, வாங்கிக்கப்பா. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கண்ணா. எனக்குன்னு கேட்காரா, ஆர்டிஸ்ட்னு கேட்கறா, கொடுத்துருவாங்க. சரிங்க சார். அப்புறம் அந்த பர்பி மறக்காம சார். அந்த பர்பி தான் பெரும் போராட்டம் சார். நான் சாப்பிட்டு நான் ஒவ்வொரு நாளும் தேடி பாக்குறேன். அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியறது இல்ல. ஆனா முக்கியமான ஆளுங்கள வந்தா மட்டும் இங்கிருந்தோ அப்படியே நைஸா எடுத்து ஏதோ போதை பொருள் கொடுக்குற மாதிரி தமாத்துள்ள ஒரு பீஸை கொடுக்குறாங்க சார். அரே, எப்படி கொடுத்தாடா? நமக்கு தேவை பர்பிடா. பர்பி மறக்காம வாங்கிக்க.
பரவாயில்ல விடு. ஐயோ சார் நான் அதை கேட்கல சார். லஞ்ச் டைமே வந்துருச்சு, உங்களுக்கு என்ன கேரக்டர்னே சொல்லலையே. ஏன் கிளம்பிட்டா? லென்த் டைலாக்டா, கொஞ்சம் வாக்கிங்ல பேசினாதான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, வாக்கிங் தான் போற, பேசவே இல்லையே. இருடா, கொஞ்சம் ஃப்ளோ பண்ணிக்க வேணாவா? இல்லன்னா டைலாக் தப்பாயிரும்டா. ஓகே, அதுக்கு மேல போகாத, மொட்டை மாடி. டேய், நமக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அதில் மாஸா இருக்கணும். அதில் நம்ம மாஸ்டர் பீஸா இருக்கணும். 40 வருஷம்டா, 40 வருஷம் நாய் படாத பாடுபட்டேன். நான் ஏறி இறங்காத ஆபீஸ் இல்ல, பழகாத டைரக்டர் இல்ல, பேசாத ஹீரோ இல்ல, கூடி கும்மாளம் அடிச்ச ஹீரோயினே கிடையாது. என்னது? மேனேஜரே கிடையாதுன்னு சொல்ல வந்தேன்டா. அப்படி அவங்க கையில காலை பிடிச்சு காலில் விழுந்து கதறி ஓன்னு அழுது வச்சு ஹீரோவா, வில்லனா, காமெடினா, அக்காவா, தங்கச்சியா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நம்ம நிக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல பிடிச்சி உட்கார்ந்து இருக்கேன்னா சார், இந்த சேர தான் கேக்குறாங்க. ஐயோ, நான் கையில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்ல. இந்தாங்க, இதையும் பிடிங்க. அதை மாட்டி போடா. ஒண்ணுக்கு 3 கேரக்டர், ஏன் நீங்க எடுத்துட்டு போக கூடாதா? போடா, கிளிக்கிற கிளிக்கு 7 சேர். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நம்ம ஹீரோ மாதிரியா இருக்குமே. அதனாலதான் காம்படிஷன் அதிகமாயி போச்சுன்னு நினைக்கிறேன். பொழப்புக்கு தூக்க மாட்டி தொங்கலாம். என்னப்பா திட்டினாங்களா? அசிங்க அசிங்கமா திட்டினாங்க சார். அதுக்கு தானப்பா ஒண்ணு அமிச்சா. ஆனா உன் பேரு தானே சொன்னேன். ஓ, சாவடிக்கிறே. டேய், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியே நடந்துக்க, புரியுதா? டேய், அவன் மேனேஜர் வரான்னு நினைக்கிறேன். இந்த இதுல புடிச்சு பொடி 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 கொடை கொடை எடுத்து சாப்பாட்டுக்குனே கஷ்டம் வந்துடுறாங்க. சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் வச்சு. முல்லையா நீ? ஆமா சார், ஆர்டிஸ்ட் முல்லை. என்னது இது கொடை சார். டேய், சாரு கொடை கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். கூடிய சிக்கல். ஆர்டிஸ்ட் முல்லை. இங்க என்ன பண்ற? இங்க அதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேடி வந்தா இது சாரி ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாருன்னா டயலாக் பேப்பர் கொடுத்தாருன்னா சீனை நம்ம மெமரி பண்ணிட்டு ப்ளோ பண்றதுக்காக சார். இங்க பஞ்சாயத்து உன்னை தேடி இருக்கிறாங்க. பஞ்சாயத்து சீனா அப்படி சொல்லுங்க சார். இந்த பஞ்சாயத்து சீனா நான் யாரு? நான் பிராது கொடுக்க வந்தோம்னா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை மைண்டுக்குள்ள போட்டு ஓட்டி ஃப்ளோல அடிப்பேன். இல்ல நான் தான் பஞ்சாயத்து தலைவர்னா அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு எப்படி சொல்லுவேன் சார். சொல்லணும்ல, அதுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்ப நானு நீ ஒண்ணும் பண்ண வேணாம், போய் அங்க கும்பல்ல ஒன்னா நெல்லு போயா. இந்த பாரு, ஒரு முக்கியமான விஷயம். அங்க போனா ஏதாவது கேரக்டர் மாத்துவாங்களா? ஒன்ன மாத்திடுவாங்க. பரவாயில்ல சார், இந்த கேரக்டர் பரவாயில்ல. கிளம்பி. ஓகே சார், வாடா. ஒரு நிமிஷம். இந்த பாரு, எக்காரணத்தை கொண்டு கேமராவை மட்டும் பாத்துறாது. ஓகே, நான் டைரக்டர் டென்ஷன் பார்ட்டி. ஓகே, டென்ஷன் ஆனாருன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டார். புரியுதா? ஓகே சார், நான் பாத்துறேன் சார். கிளம்பு. வாடா வாடா வாடா. ஒரு நிமிஷம். ஒருத்தர் தானே கூப்பிட்டு இது யாருது? இப்ப என் அசிஸ்டன்ட். உனக்கு அசிஸ்டன்டா? ஆமா சார். உனக்கு சம்பளம் எவ்வளவு? 250 ரூபா தரனாங்க. புடிப்போ கைக்கு கொஞ்சம் வரும். அவனுக்கு எவ்வளவு சம்பளம்? 1500 ரூபாய் கேட்டா சார். நான் கையில கால விழுந்து 1000 ரூபாய்க்கு பேசி வந்துருவேன். ஆனா 6 மணி வரைக்கும் தான் இருப்பானா. ஆமா, நம்ம ஷூட்டிங் எத்தனை மணி வரைக்கும்? 2 மணி வரைக்கும் போகும். அப்படின்னு என்ன சார்? ஐயா, எனக்கெல்லாம் வேற ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தான் பிடிங்க. நமக்கு வேலை செட் ஆகும் சார். 6 மணி வரைக்கும் தான். இல்லதான் 2000 ரூபாய் கூட நிக்கிறேன், எல்லாம் கிளம்புறேன். கொடுக்குறீங்களா? ஏய், அவ்வளவு முடியாதுடா. அப்ப கிளம்புங்க. ஏய், இந்த கேரக்டர் நல்லா இருக்குடா உனக்கு. நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். ஹீரோயினுக்கு அசிஸ்டன்டா போயிடுறியா? ஹீரோயினுக்கு அசிஸ்டன்டா சார்? 40 வருஷம் சார். 40 வருஷம் அரும்பாடுபட்டு இந்த கேரக்டருக்கு எடுத்துக்கு வந்திருக்கேன் சார். இதெல்லாம் பார்த்தா முடியாது. 2000 ரூபாய் தருவான் பேமெண்ட். ஓகேவா? அப்ப முதல்ல சொல்ல வேண்டியதானே சார். மேடம் அங்கே இருக்கீங்க, ஏதோ கூட எடுத்துட்டு வரேன் சார். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? மேடம் எப்பவுமே ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பாங்க. வித்தவுட் ஐஸ், சுகர் கொஞ்சம் கம்மியா போட்டுங்க. அப்புறம் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஆஃப்டர் 1 ஹவர் குடிப்பாங்க. 2 வாட்டர் பாட்டில் மினரல் வாட்டர் பாட்டில் வித் ஐஸ் வித்தவுட் ஐஸ். மேடம் வந்துட்டேன் மேடம்.